ஜாபை இப்போ அவளால் எங்கேயுமே செய்ய முடியாது. எனக்கு தெரியும் 3 months நோட்டீஸ் பீரியட் இருக்கு. அவ இந்த கம்பெனில தப்பா வேலை பார்த்தா? அது சிம்பிள்க்கா. எம்டி சொல்கிற டிசைன் ரெடி பண்ணி தர வேண்டியதுதான் அவளோட ஜாப். ஸோ எம்டி ஒத்துக்கிற மாதிரி டிசைன் ரெடி பண்ணி தர வரைக்கும் அவள் இங்கே தான் இருந்தாள். மேபி 3 monthsல அவ 1 year டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா? பண்ணட்டும், அதானே நமக்கும் தேவை. தட்ஸ் ஓகே. அதுக்கு பிறகு அபி கம்பெனியை விட்டு வெளியில போயிடுவாள். உன் கொஸ்டினே தப்புக்கா. ஆனால் என்னோட ஆன்சர் சரி. அபி 3 மாசத்துல 1 year ஜாபை கம்ப்ளீட் பண்ண முடியவே முடியாது. ஸோ இது மட்டுமே அபியை மறுபடி 3 months ஹோல்ட் பண்ண போதுமா? நம்ம கம்பெனி ரூல், இன்டர்நேஷனல் லேபர் ஆக்ட் எல்லாமே நமக்கு எதிராக இருக்குமே. எப்படி? நான் அபிங்கிற டிசைனரை டோட்டலி அன்ஃபிட்னு சொன்னால் மட்டும்தான். அபி இஸ் பர்ஃபெக்ட்கா. பட் மை கம்பெனி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட்னு கேஸ் போட்டா? இப்போதைக்கு அந்த அளவுக்குள்ள யோசிக்க தேவையில்லைக்கா. 3 months நோட்டீஸ் பீரியட் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். என்னக்கா, இந்த 3 months நோட்டீஸ் பீரியட்ல அபியால கம்ப்ளீட்டாக கடக்க முடியாத நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ பி கூல். அப்போ மறுபடியும் இந்த அசோக் கம்பெனில வேலைக்கு போறேன். வேற வழி இல்ல. ஏன் இல்ல? வாங்கின காசை வட்டியோட சேர்த்து அவன் முகத்துல விட்டேறியலாம். கொடுத்துடலாம் அபி. எப்படி? எப்படியாவது கொடுத்துடலாம் அபி. வீடு இருக்கு, அதுக்கு மேல கேஸ் எதுவும் இல்ல. வில்லங்கள சொத்து வேற, விப்போம் இல்ல வப்போம். நீ இந்த அசோக்கு எவ்வளவு தரணும்னு மட்டும் சொல்லு. சொத்தை நீயா சம்பாதிச்ச? அது எங்க அப்பாவும் சம்பாதிக்கல, எங்க தாத்தா சம்பாதிச்சது. அதை உனக்கு அனுபவிக்க மட்டும்தான் உரிமை இருக்கு. விக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லா உரிமையும் இருக்கு அபி. சட்டப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு தான். பைத்தியம் மாதிரி பேசாத. ஒரு சொத்து சம்பாதிக்க அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க தலைமுறை படக்கூடாதுன்னு தான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதை இன்னும் அதிகமாக்கலனா கூட பரவாயில்ல, அழிக்காமலாச்சும் இருக்கணும். சரி, நான் வேற எங்கேயாவது பணம் போடுறேன். அவங்க என்கிட்ட பணம் கேட்கல, நான் கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் படி என்ன வேலை பார்க்க சொல்றாங்க. அபி, நீ எதுக்கு அந்த ஆளுகிட்ட வேலைக்கு வரன்னு ஒத்துக்கிட்ட? ஏய் ரகு, பணக்காரனா அந்த ஆளு என்ன வேணா பண்ணுவானா? வா போய் பிரச்சனை பண்ணலாம். கணேசா, நம்மளால அவங்கள எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஏன் முடியாது? ஆளை வச்சு அடிப்பானா இல்ல போலீஸ் வச்சு மிரட்டுவானா? தைரியமா இறங்கி அடிச்சா எவனா இருந்தாலும் பறந்துடுவான். அபி, நீ வேலைக்கு போவாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதான் ரகு கரெக்ட். அசோக்குன்னு 1000 பேர் இருந்தா நமக்குன்னு ஒரு 4-5 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பஞ்சாயத்து இழுத்தாதான் எல்லாம் கரெக்டா வரும். அக்கா, இவன் சும்மாவே சண்டைக்கு போவான். நீங்க உங்க பங்குக்கு கொம்பு வேற சீவுறீங்களா? யார் கூடயும் சண்டை போடுற நிலைமையில நம்ம இல்ல. சும்மா கோவத்துல வேணா கத்தலாம். 1 நாள் 2 நாள் வேணா தாக்கு பிடிக்கலாம். 3ஆவது நாள் நம்ம வீட்டுல சாப்பாட்டுக்கே அல்லாடி போயிடுவோம். அப்புறம் சண்டையை பத்தி யோசிக்க மாட்டோம், நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்போம். அப்ப யோசிக்கிறத இப்பவே யோசிச்சு அமைதியா வேலையை பார்ப்போம். இப்படியே குடும்பம் இருக்குன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனா நாளைக்கு நம்மள மாதிரி இன்னொருத்தருக்கு அவன் குறைச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப போ. ஊர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் சண்டை போட்டு நியாயம் வாங்கி கொடு. அதையும் செய்ய மாட்டேங்கிற. என்ன, நமக்கு நிறைய பிரச்சனை இங்க இருக்கு தெரியுதுல. அப்ப அமைதியா இரு. வருஷ கணக்கா எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஒரு 3 மாசம் வேலை பாக்குறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நான் பாத்துக்கிறேன். எப்படியே போ. நான் சொன்னா நீ கேட்கவா போற? டேய் ரகு, ரகு, டேய் நெல்ரா ரகு. கணேசா, அவனை விடு. அவன் கோச்சிட்டு போனா போகட்டும். அவன் இப்போ நம்ம கிட்ட காட்டுற கோவத்தை அசோக் சார் கிட்ட அவன் காமிச்சானா அவன் வாழ்க்கை மொத்தத்தையும் அவர் காலி பண்ணிடுவார். மாமா பாவம், அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவன் மட்டும்தான். இவனை எனக்காக பலி கொடுக்க முடியாது. நாம எல்லாரும் உண்மையான விசுவாசத்தோட இருந்தப்பவே அந்த அசோக் இவ்ளோ பண்ணிருக்காருனா, இப்ப நீ பகச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீ அங்க வேலைக்கு போனா உன்னை நிம்மதியா வேலை செய்ய விடுவாரா அபி? கண்டிப்பா ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். எவனை நம்பினாலும் நம்ம கிட்ட அன்பா பேசுற பணக்காரனை
நம்பவே கூடாதுன்னு நமக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அவன். எதையும் பேசியோ புலம்பியோ நடக்க போறது ஒண்ணும் இல்ல, விடு. அபி, முதலும் கடைசியுமா சொல்றேன், நீ இந்த அசோக் கம்பெனிக்கு வேலைக்கு போக கூடாது. எதுவா இருந்தாலும் சண்டை கூட போடாம சட்டத்தை வச்சு பாத்துக்கலாம். கடை மேல கேஸ் இருக்கு, சட்டப்படிதான் சந்திக்கிறோம். அதுக்கே நமக்கு மொழி பிதுங்கி போகுதுல்ல. இப்போ இது கூட இன்னொரு பிரச்சனையும் வேற சேர்த்துக்கணுமா? சரி அபி, உன் முடிவுப்படி நீ திரும்ப அசோக் கம்பெனிக்கு வேலைக்கு போ. நாங்க யாரும் தடுக்கல. ஆனா ஒரு விஷயம், கூட நாங்க எல்லாரும் வேலைக்கு வருவோம். அது எப்படி முடியும்? இத்தனை நாளா எப்படி முடிச்சதோ அப்படிதான் முடியும். நீ இன்னும் எத்தனை நாள் அங்க வேலை செய்ய போறியோ அத்தனை நாள் நாங்களும் உனக்கு வேலைக்கு துணையா வரப்போறோம். இங்க பாருங்க, நான் என்ன அறிவுரை சொன்னாலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. இப்படியே போங்க. டேய், சொல்லுங்க சுந்தர், இந்த அர்ஜென்ட் மீட்டிங் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கம்பெனி விஷயத்தை தவிர வேற என்ன மேடம் பேச போறோம்? கம்பெனி பத்தி பேச இப்போ என்ன தேவை இருக்கு? இவ்வளோ அர்ஜென்ட்டாக பேசுற அளவுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு? அபி கம்பெனியை விட்டு நிச்சயம் போயிடுவா. அப்புறம் மொத்தமும் அனாமிகா மேடம் கண்ட்ரோல்ல வந்துருவோம்னா அவங்க சொன்னதை நாங்க நம்பினோம். ஆனா இப்ப அது நடக்கலையே. ஆமா, அபி இந்த கம்பெனியை விட்டு வெளியில போல. அவளை அசோக் 3 மாசம் நோட்டீஸ் பீரியட்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். அதனால இப்ப என்ன? ஒண்ணும் இல்லை மேடம், அனாமிகான்ற ஒரு பெண் சிங்கம் எப்போ வேணாலும் உருமும், அதிகாரத்தை கைப்பற்றும். அதனால நாமளும் ஏதாவது ஆதாயத்தை பார்த்துலான்னு நம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அசோக்னு ஒரு புலி அது எல்லாத்தையும் அதோட எல்லைக்குள்ளே வச்சிருக்கு. ஹலோ, இந்த சிங்கம் புலி கதைலாம் இங்கே வேணாம். நேரடியாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. ஜெகன், ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க. அவங்க பேசட்டும், விடுங்க. நீங்க பேசுங்க. போர்ட் மெம்பர்ஸ் 5 பேரும் நம்ம ஆளுங்க. மற்ற 3 பேருக்கும் ரெப்ரசன்டேட்டிவா நீங்க பேசுங்க. மேடம், நீங்க ஆரம்பத்தில் எங்களுக்கு தந்த அஷூரன்ஸ் எதுவுமே நடக்கல. என்ன அஷூரன்ஸ் எல்லாமே நடக்கல? நீங்க தான் கம்பெனி எம்டி ஆவீங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனா அது நடக்கல. அபின்னு ஒரு டெய்லரை டிசைனரா மாத்தி அசோக் எம்டியா கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அபி டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நீங்களும் தான் அசோக் ஜால்ரா போட்டீங்க. அது கேவலமா இருக்குன்னு அப்பவே அப்போஸ் பண்ணிக்கலாமே. எதுக்கு? எங்க 5 பேருக்கும் சேர்த்து மொத்தமே 13% தான் ஷேர் இருக்கு. நாங்க ஏதாவது சொல்லி நீலாம்பரி மேடம் எங்களை வெளியே போங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? ஓ, அப்போ நீலாம்பரி முக்கியம், உங்க 13% ஷேர் முக்கியம். ஜஸ்ட் பில் டு பில் பேமெண்ட்ல ரெடிமேட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த உங்களை இந்த கம்பெனில போர்ட் மெம்பர் ஆக்கி நீங்களும் ஷேர் ஹோல்டர்னு மாத்தின அனாமிகா இப்போ உங்களுக்கு சாதாரண ஆயிட்டல்ல? மேடம், ஏன் மேடம் கோவப்படுறீங்க? கோவப்படல, கொலை வெறியில இருக்கேன். நான் பார்த்து உருவாக்குன 5 பேர், அதுலயும் 3 பேர் ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு உங்க 2 பேரையும் கேள்வி கேட்க அனுப்புவாங்க. நான் உங்களுக்கு பொறுமையா பதில் சொல்லணுமா? அப்படிங்கிற டெய்லர் 3 மாசம் இந்த கம்பெனில ஒர்க் பண்றா பண்ணல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு வேண்டியது சேர், எம்டிங்கிற ஒரு சேர். அதுல எப்படி உட்காரணும்னு எனக்கு தெரியும். நீங்க மத்த 3 பேருக்கும் தகவல் சொல்லிடுங்க. நாளையில இருந்து உங்க 5 பேரோட ஷேர் 13% ஷேரும் என் ஹஸ்பண்ட் ஜெகனோடது. அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை வாங்கிக்கிட்டு சத்தம் இல்லாம ஓடி போயிடுங்க. பட் ஒன் திங், இனி நீங்க எந்த கம்பெனிலையும் பிசினஸ் பார்ட்னர் ஆகவே முடியாது. ஏன்னா முதலாளிங்க நாங்க மார்க்கெட்டுக்கு வேணா சண்டை போட்டுப்போம். எங்க கழுத்திலேயே கத்தி வச்சா மொத்தமா சேர்ந்து அடிப்போம். எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு துரத்தி அடிப்போம். என்ன பதிலே காணோம்? சாரி மேடம், ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மேடம். நம்ம கம்பெனிங்கிற உரிமையில பேசிட்டேன் மேடம். சாரி மேடம். சாரி மேடம், ப்ளீஸ் மேடம். சார், கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். போங்க பார்க்கலாம். பேபி போயிட்டாங்களா? அலறி அடிச்சு ஓடிட்டாங்க. எந்த தைரியத்தில் பேபி நீ எப்படி சொன்ன? என்ன சொன்ன? அசோக் சேர்ல எப்படி உன்னால சீக்கிரம் உட்கார முடியும்? ஏன் முடியாது? அபி அசோக் 3 months ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான்.
அதுக்கு பிறகும் அவ ஜாப் விட்டு போக முடியாத அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணிருக்கான்னு நீ தானே பேபி சொன்ன? ஆமா சொன்னேன். அபி மட்டும் இருந்துட்டா அசோக் எம்டியா இருந்துட முடியுமா? அவ பெஸ்ட் டிசைனர் பேபி. நம்ம ஈவெண்ட்ல கண்ணு முன்னாடி பார்த்தோமே. ஓகே, பெஸ்ட் டிசைனர்னா தப்பு பண்ணவே மாட்டாங்களா? அவ வேலையை தப்பு தப்பா செய்ய வைப்போம். நோ வே பேபி. இவ்வளோ பெரிய அவமானத்தை அசோக் சாதாரணமாக கிராஸ் பண்ணி வந்துட்டான்னா அவனோட கண் பார்வை எப்பவுமே அபி மேலே இருந்துகிட்டே இருக்குன்னு. அவனை மீறி அவனுக்கு தெரியாம நம்மளால அபியை எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நாம அவனை முடிப்போம். யார? அபி ஃப்ரெண்ட் ரகு. அந்த கேரக்டர் அபிக்கு நல்லது பண்ணிட்டோங்கிற நினைப்புல சாக்ரிஃபைஸ் மூட்ல சுத்துது. அதை முடிச்சிடுவோம். அந்த ரகு கடைசியா விட மூச்சு காத்து அபிக்காக இல்ல, நமக்காக, நம்மளோட கெரியருக்காக. பேபி இவ்ளோ சீக்கிரம்? இதுவே லேட் ஜெகன். அவனை அன்னைக்கு நீங்க சொன்ன உடனே போட்டு தள்ளி இருக்கணும். சரி போ, சீக்கிரமே அவனை இந்த பூமியிலிருந்து தொடச்சி தூக்கி போட்டுடலாம். ஜெகன், லாரி எல்லாம் வச்சு அடிச்சு தூக்குறதெல்லாம் வேண்டாம். நீ சொதப்பிடுவ. ஆளை வச்சு அடி. இல்ல வேணாம் வேணாம், சும்மா அடிச்சு போட்டுட்டு உயிரோட விட்டுட்டாங்கன்னா சிக்கல் ஆயிடும். அவனை எப்படி கொள்ளணும் பேபி? அந்த ரகுவோட பாடி அவனோட அப்பாவுக்கு கூட அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கணும். அப்படி கொல்லணும். ஒரு 40 பேர் வரைக்கும் செட் பண்ணு. கொடூரமா கொன்னாதான் அசோக் ஜெயில இருந்து சீக்கிரமா வெளியில வரவே முடியாது. Got it? யா பேபி. அப்படியே இந்த விரலை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த கர்சர் அப்படியே மூவ் ஆகும். இந்த கம்பெனிலேருந்து நீ ரிசைன் பண்ணனா நீங்க 3 months ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான், அதுவும் 1 yearல நீ அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட் எல்லாத்தையும் 3 months அச்சீவ் பண்ணணும். அபி 2 நாள் லீவ் எடுத்துட்டு கூட அதுக்கப்புறமா வந்து வேலை செய்யலாமே. லீவ் எடுக்கணும்னா அசோக் சாரை பார்க்கணும். குறைஞ்சது 5 நிமிஷமாவது அவர் முன்னாடி நிக்கணும், பேசணும். அந்த 5 நிமிஷமும் நரகமா இருக்கும்க்கா. என்னால முடியாது. அபி இப்ப நீ வராத. நானும் அக்காவும் வேணா போய் கேட்கிறோம். அபிக்கும் எங்களுக்கும் 2 நாள் லீவ் வேணும்னு வேணா கேட்டு பாக்குறோம். வேண்டாம். ஏன் அபி வேணான்னு சொல்ற? நீ இப்படி நிம்மதி இல்லாம இருக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாள் இந்த ஆபீஸ நினைப்புல இருந்து தூக்கி போட்டு வீட்டுல இருக்கலாம்ல. 3வது நாள் மறுபடியும் இங்க தானக்கா வரணும். தூக்கி வீசின எல்லா நினைப்பும் திரும்ப ஓடி வந்து நெஞ்சுக்குள்ள உட்காந்துக்காதா? நடந்த எல்லாத்தையும் மறக்கிறது சுலபம்க்கா. உசுறு வலிக்க சுமந்த கனவை தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு வாழ்க்கை. எப்படி மனசுல இருந்து அதெல்லாம் கழட்டி எறியறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆபீஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு போற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய சுமைய தலையில ஏத்திக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் 90 நாள். அபி இன்னும் 90 நாள்லாம் கிடையாது, 89 நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். 89 நாள் இல்ல கணேசா, 89 பகல். ஒவ்வொரு பகலும் 10 மணி நேரம். அதுல ஒவ்வொரு நிமிஷமும் நெஞ்சில நெருப்பு மாதிரி கேள்வி எரியும். எப்படி அபி ஏமாந்தன்னு மனசாட்சி உசுப்பிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கடக்கிறத விட சாகிறது நிம்மதியோன்னு தோணும். அபி பட்டுன்னு அரைஞ்சிருவேன். அபி கோழை இல்லக்கா, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அவமானம் நமக்கு புதுசு இல்ல. நாம தச்சு தந்த துணிய 4000 கொடுத்து வாங்கிட்டு 40,000க்கு வித்தவங்க கூட நம்மள பின்வாசல் வழியா தானே வர வச்சாங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நம்ம போனா போகட்டும்னு சகிச்சுக்கிட்ட அவமானம். ஆனா இது ஜீர்ணிக்க முடியாத அவமானம்க்கா. முதல்ல நீ இப்படி புலம்பாத அபி. இந்த 3 மாசத்தை பல்ல கடிச்சு சமாளிச்சு வேலையை முடிச்சிடலாம். எதுக்கு அப்படி முடிக்கணும்ன்ற?
நான் நைட்டு பூரா யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோயேன், இந்த கம்பெனில இருந்து அவங்களே நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. நாம 2 பேரும் போய் வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இந்த நிமிஷமே நம்ம 2 பேரையும் துரத்திடுவாங்க அவங்க. ஆனா நம்ம அபியை வெளியே அனுப்பணுமே. சிரிப்பே வரல, வேற ட்ரை பண்ணலாம். நம்மளை இவங்க வாத்தியோ கோஷ்டியா தானே பாக்குறாங்க. நான் அதை பத்தி சொல்லல, அபியை பத்தி சொல்றேன். ஜப்பான்கார மாதிரி நம்ம யோசிக்கணும்னு நான் சொல்றேன். எப்படி? அப்படி கேளு. ஜப்பான்ல ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்க சம்பளம் அதிகமா கேட்டு முதலாளி தர முடியாது போங்கடான்னு சொல்லிட்டாராம். அவங்க இப்ப வித்தியாசமா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. வேலை செஞ்சுக்கிட்டே ஸ்ட்ரைக்கு. அது எப்படி கணேசா வேலை செஞ்சுட்டே ஸ்ட்ரைக் பண்ண முடியும்? முடியுமே. அது ஒரு ஷூ கம்பெனி. ஒரு மாசம் ஃபுல்லா தினமும் வலது கால் ஷூ மட்டும் ரெடி பண்ணுவாங்களாம். வேலையும் நடக்கும், ஆனா முதலாளிக்கு லாபம் வராது. அதுதான் ஸ்ட்ரைக்கு. எப்படி? நாமளும் இப்ப அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். அபி செய்யற டிசைன் எல்லாம் தப்பு தப்பா செய்யட்டும். நாமளும் நம்ம பங்குக்கு தைக்கிறதெல்லாம் தப்பு தப்பா தைக்கலாம். அவ்வளவுதான். அசோக் சாரு அதுக்கப்புறம் வந்து அம்மா தாயே நீ கிளம்புன்னு சொல்லிடுவாரு. எப்படி இருக்கு நம்ம ஐடியா? கணேசா, ஜப்பான்ல ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கு வேண்டியது சம்பளம். அவங்க கேட்டு சம்பளம் வந்ததும் அடுத்த மாசமே எல்லா இடத்துக்கால் ஷூவையும் ரெடி பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியும் வேணும், அந்த முதலாளியும் வேணும். ஆனா எனக்கு இந்த கம்பெனியும் வேண்டாம், இந்த முதலாளியும் வேண்டாம். நம்ம அடையாளம் என்ன கணேசா? ஊசி, நூலு, பட்டன், தையல் மிஷின். இல்ல, அபி டெய்லருக்குன்னு இருக்கிற அடையாளமே என்ன தெரியுமா? நேர்மை. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் நேர்மையா உண்மையா தச்சு கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி செஞ்சா அது துரோகம். என்னால என் தொழிலுக்கு துரோகம் பண்ணவே முடியாது. உயிரே போற சூழ்நிலை வந்தாலும் அபி டெய்லர் அவ வேலைக்கு துரோகம் பண்ண மாட்டா. எல்லாரும் போய் உங்க வேலையை சரியா செய்யுங்க, போங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க? சார் நீங்கள் தான் உடனே வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க சார். நான் சீஃப் டிசைனர் மட்டும் தான் இங்கே வர சொன்னேன். வாத்திய கொஸ்டின் சேர்த்து நான் இங்கே வர சொல்ல. ஓஹோ, ஒருவேளை பட்ட பேர் வச்சது இந்த ஆளாக தான் இருப்பானோ? சார் உங்க பேச்சே மாறி போயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் இங்கே இருந்தீங்க, ஆளே நான் மாறிடுவேன். ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களை கேபினை தவிர உங்களை வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. கெட் அவுட். பாஸ் ஒரு மீட்டிங்னு கூப்பிட்டா இப்படிதான் வெறுங்கை வீசிட்டு வந்து நிற்பியா? இல்ல, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னே தெரியாம எதை எடுத்துட்டு வர்றது? உன்னோட ஜாப் என்ன? டிசைன் பண்ணுறது தானே? அப்புறம் அதோட வேற எந்த பர்பஸ்க்கு நான் வர சொல்ல போகிறேன்? பாரபி, எனக்கு தேவை வேலை. அதை நீ சரியாக பண்ணிட்டா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உன்னோட 3 months நோட்டீஸ் பீரியடில் கிளைண்ட்ஸ் அட்லீஸ்ட் 250 டிசைன்ஸோட அப்ரூவ் பண்ணணும். நீங்க சொல்லுங்க சார். கிளைண்ட்ஸ் 250 டிசைன்ஸ் ஓகே பண்ணணும்னா குறைஞ்சது நம்மகிட்ட 1000 டிசைன்ஸ் ஆகுது இருக்கு. ஸோ நீ 24/7 எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். ஓகே? டே நைட் தூங்காம பசி, தலைவலி, ஃபீவர்னு நீ எதுவுமே காரணம் சொல்லக்கூடாது. இதுதான் உன்னுடைய டார்கெட். இதை நீ செஞ்சுதான் ஆகணும்.